ஹாய் மை ஃபேமிலிஸ். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி பொங்கல் லீவ் 9 நாள் லீவ் முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறாங்க. 9 நாள் லீவ் முடிஞ்சு ரக்ஷமும் ஸ்கூல் காலேஜ் கிளம்புறாங்க. இன்றைக்கி மண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அப்போ அவங்க கிளம்புற வரைக்கும் தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவனும் குட் மார்னிங் சொல்கிறான், குட் மார்னிங் சொல்லிட்டான். சிம்பா குட் மார்னிங் சொல்லிட்டான். அழகியும் பட்டும் மேலே இருக்காங்க. இப்போ நம்ம வாசலை பெருக்கி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி தண்ணியில் போட்டேன், ஏன்னா ப்ரஷ் பண்ண வெளியில் தான் வந்தேன். இப்போ நம்ம கோலம் போட்டு விட்டுடலாம். அது எனக்கு தெரிஞ்சது தான், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம ஷார்ட்ஸு மாதிரி கற்றுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடலாமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் அதை ஓகே சொல்கிறீங்களோ நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல. மூச்சு வேறு பிள்ளை வாங்க புஷ்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. என்னாச்சு? என்னடா? இப்போ நம்ம போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷூ இங்கே பாரு. இன்னும் கொஞ்சம் பேக் போ, இன்னும் கொஞ்சம் பேக் சைடு போ. ரக்ஷு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா விடைஞ்சிக்கிச்சு. நான் போய் டீ வைக்கட்டுமா? விளையாண்டுது போதும், வாங்க வாங்க. 3 பேர் படுத்திருந்த படுக்கை இன்னும் எடுக்கலை, படுக்கை எடுக்கணும். அப்படியே கிச்சன் போகலாமா? பார்த்துக்கோங்க எப்படி கிடக்குன்னு. இப்படி தான் நம்ம வீடு இப்போதைக்கு கிடக்கு. இரும்பல் சவுண்டு கேட்குதா? நம்மளால் தான். பெட்ரூமெல்லாம் இப்படித்தான் கிடக்குது, அவுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிச்சன் வந்தாச்சு. அடுப்பு இப்படி தான் இருக்குது. பாத்திரம் விளக்கு அமுத்துன வாக்கில் இருக்குது. கிச்சன் மட்டும்தான் இதை பார்க்குற மாதிரி இருக்குது. ரக்ஷன் நிரு குளிச்சிட்ருக்கான். நிரு குளிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் அவனுக்கு இன்னும் காது வலி இருக்குன்னா அதோடைய தான் ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்கேன். என்னென்னா போயிட்டு அதிகமாக பேச வேணாண்டா, சவுண்டு விட்டு வேண்டாம், டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேக் சைடு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவனும் சரின்னு இருக்கான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன கேமராவில் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா சோறு வச்சுட்டேன். போட்டு இன்னைக்கு என்ன இது சொர்க்கா ஒன்று இருக்குது. சொர்க்கா சாப்பாடு கொடுக்குறவ என்ன வேணும் எதனாலும் ஓகே. அவனுக்கு எதுவும் மைண்டு இப்போ வேலை செய்யலை, அதான் விஷயம். இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னா நிறுவுக்கு காதில் வரவே இல்லை. பத்தாங்க விஷயமே. கடவுள் கொடுக்குறாரு, நானும் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். ஏத்தாங்க எல்லாத்தையும் கொடுக்குற அனைத்தும் நான் வேண்டாம்லாம் சொல்லலை. இது பெரிய மைனஸு நம்ம குழந்தைங்களுக்கு போகலை. அதான் போயிருக்கணும், போகாமல் நான் தப்பு பண்ணிட்டுருக்கேன். இது எனக்கே நல்லா அவங்க சரியாயிட்டாங்கன்னா அடுத்தது நான் நிரு சோகமா இருக்கா. ஏன் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னமோ வித்தியாசமா பண்ணிட்டு போய் விட்டுட்டேன். பாத்திரத்தை எடுத்து கமுத்துனேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இன்னைக்கு செடி வச்சிடணும். இருக்கங்க கீழே என்னென்ன செடி வைக்கலாம்
நீ தான் வைக்கணும். கீழே ஒன்றோ ரெண்டோ மட்டும் வை. இது என்னது செம்பருத்திலாம் மேலே வச்சுக்கலாமா? மருதாணி கீழே, அரளி 2 கீழே வைக்கலாமா? செவ்வரளி கீழே மேலேயா? அதுவும் இஷ்டம். இன்னைக்கு எக்காரணத்துக்கு ஒன்று செடி வச்சு விட்ரு. இடம் இருக்கான்னு பார்த்துட்டு நீ பண்ணு சரியா? ஏன்னா துணி வேறு துவைப்பாங்க தான். ஆமாம், இன்னைக்கு வேறு துணியா? நான் துணி குளிக்கும் போது என்ன பண்ணுறேன், இருக்கிற அறுத்துலாம் வெளியே அள்ளி போட்டு சாமி மறந்துடாத. சரி. உனக்கு தண்ணி திறந்து போயிட்டுருக்கு. தண்ணி திறந்து விட்டு போயிட்டுருக்கு. ஒரு கிழங்கு வெட்டினாலே நல்லா உதிரி வருது. சோறு வர போகுது. லெமன் ரைஸ் போட்டு ஐட்டம். சரி, நான் போய் ட்ரெஸ் எடுக்கிறேன். எனக்கு அம்மா இன்னைக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குமா? எப்படி தோணும்? தெரியலம்மா. ஜீங்கின மாதிரி இருக்கா? தெரியல. நல்லா காட்டு. கேவலமாக இருக்கா? எண்ணெய் வச்சு எண்ணெய் வஞ்சி பொட்டு இல்லாமல் உருளைக்கிழங்கு கழிட்டேன். ஆமாம், பொட்டு இல்லை, நெத்தியில் நைட்டே குளிச்சு வைக்கல. நான் எங்களை மட்டும் சொல்ல வேண்டியது. மைண்டில் 1008 பிரச்சனை ஓடுது. ஞாபகமே வரல. இப்போ வர நாட்டு சக்கரையில் டீ குடிச்சு பழகிட்டு தங்கம். வெள்ளை சக்கரையில் குடிச்சா வெள்ளை சக்கரை என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. மனப்பிரம்ம டீ வேறு சுடு. அவனுங்களுக்குலாம் பால் ஊற்றலையா? அதான் இங்கே உண்ணாவிரதம் கிடக்குறாங்க. ஊற்றலாம். உண்ணாவிரதம். அம்மா, நான் டீ மேலே கொட்டி இருப்பேன். இது டீ வேண்டா. நெரு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ படுக்கையை மடித்து தருவாங்க நமக்கு. வாங்க 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 வாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் டீ குடிக்கிறோம். இப்படி தான் ஸ்கூலில் இருப்பான். 49 பேரில் நான் மட்டும் இதை போட்டுட்டு உட்காந்துருக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா தங்கம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம் தானே தங்கப்பட்டு, வேறு ஆப்ஷனல் இல்லை, பண்ணி தான் ஆகணும். ம் ம். ஏய், கொசு அடிக்கிறானா? கொசு டார்ச்சர் பண்ணுதா? டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கலாமா? டீ குடிக்கலாமா? கண்டினியூ பண்ணலாமா? ம் நைட்டு 2:26க்கு முடிவு பண்ணிச்சா? எந்திரிச்சு வெளியே ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போனான். ஒரு குட்டி நாய் வண்டியில் அடிபட்டு எப்படி கொத்துவோம், வீச்சு வீச்சுன்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இவனான்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு இது கேட் ஓப்பன் ஆகாதுன்றப்போ ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சவுண்ட் ரொம்ப கேட்குது. எனக்கு பயம் வந்து வெளியில வந்து நாய் இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது படுத்தேன். இல்லை, எனக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. நானும் எந்திரிச்சேன் ரெஸ்ட் ரூமுக்கு. நைட் ஒரு கனவு. என்ன கனவு? வெளியே பேரை உடச்சு போட்டாங்க. எல்லா வீட்லையும் எனக்கு கேட்டுவான்ற. கம்முன்னு இரு, கேமரா வச்சிடலாம். எனக்கும் அப்படிதான் கனவு. அதுக்கு என்னப்பா எல்லாத்தையும் எல்லா வீட்லையும் கேட்டு வர சொல்ற? கனவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தங்கம் தெரியும்? என்னன்னு? டே, இது என்னடா கதையா இருக்குது, கொடுமையா இருக்குது. நீ கூட தான் கனவுல எனக்கு வந்து என்னமோ சொல்ற. யார், நானா? அதுக்கு நான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அம்மா கனவுல இருந்தா நீ வர. நீ இன்னைக்கு கனவுல இருந்தனால அம்மா சோகமா இருக்கு தெரியுமா? நான் சோகமா இருக்கிறதுக்கு அது ரீசனே இல்லை. என்னது? நீ கனவுல இருந்தனால அம்மா நீ சோகமா இருக்கு. கனவுல அந்த நேரத்தை நான் சோகமா இருக்கணும். மணி அடிக்குது பாரு, சவுண்ட் விடுறான். என்ன தங்கம் சவுண்ட் விடுறான் பாடுறா. கத்துறான். இந்த போ.
அவன் கத்துறதுக்கு குலைக்கிறத இது எடுத்துட்டு வா. நீ இதை எடுத்துட்டு வா. நல்லா பலமா கத்து. கத்துனாதான் வீட்டுக்குள்ள கத்து. கத்து கத்துனாதான் வீட்டுக்குள்ள. எதுக்கு இவ்வளோ ஆக்ஷனு? எதுக்கு இவ்வளோ ஆக்ஷன்னு கேட்குறேன். கத்து இல்லை ஓடுறேன். எவ்வளோ நேரம் தான் இந்த டீயை குடிப்பியோ? முழுசாக 2 மோட கூட குடிக்கல. இங்கே பாரு, நீ தான் லேட் பண்ணுவ. அப்புறம் கடைசியில் என்ன லேட் பண்ணு சொன்னால் பள்ளீர் வச்சிருவேன் இன்னைக்குள்ள. நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். நானும் இலைகளுக்குள் கிளம்பிடுவேன். பார்ப்போம். எனக்கு அம்மா தலை சீவணும், அதெல்லாம் என் கணக்கில் வராது. அதுவும் கணக்கு தான். நீ கூப்பிட்டு வச்சு சீவ வைக்கணும். கூப்பிட்டு வச்சா அப்படியே வந்துடும். சரி, இது மடிக்கிறேன். எனக்கு அதுங்குள்ள வேறு வேலை இருக்குது. ஆமா, நீ தலை சீவலன்னா ஒன்னதான் எடுத்துட்டு வாட்டி டம்ளர் அங்கனே நின்று குடிச்சிட்டு அப்படியே குளிக்கு போ. போறேன் மா, இத போ சொல்லுமா. போ. ஐயோ, எனக்கு சத்தியமா தலை எழுத்து. எல்லா துணியும் அள்ளி வெளியே போட்டு குளி. சரியா? 2 பக்கெட் எடுத்தாங்க. என்ன பண்ற? இந்த சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வறுத்தாச்சு. உனக்கு சாப்பாடு கம்மியாக போட்டாச்சு. அக்காவுக்கும் போட்டாச்சு. அக்கா தலை சீவி குளிச்சுட்டு வந்துட்டான். அக்கா தலை சீவி. குட் கேர்ள். குட் கேர்ள்னு இருக்கிறாமா? இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தான் சொன்னேன். இல்லை, நானும் பாத்திரம் வைக்கலாம், துணி துவைக்கலாம், அதெல்லாம் கிடக்கட்டும். உங்களை பஸ் வச்சு விட்டு வந்துட்டு அப்புறம் நான் பொறுமை எனக்கு வீடு கழுவணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? சரி, இப்போ வந்து நீங்கள் எனக்கு தலை சீவணும். நான் தான் அவ்வளோ இது மட்டும் வலிச்சு வச்சுட்டு வரேன். வா. சரி, ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தான்னு பாரு. நான் வந்தேன். தலை சீவி கொண்டிருக்கிறார் என்ற அக்கா. பல வருடங்கள் கழித்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுள்ளார். மேம், எம்மாய், உன்னை எப்போ தலசியை கூப்பிட்டு இப்போ நோண்டிட்டு உட்காந்துருக்குற? என்ன சோறுலாம் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரமா அதுக்குன்னு? எவ்வளோ நேரம்? போய் உன் அக்காவை பார்க்க சொன்ன பாத்தியா? நாங்களாம் பார்த்துட்டோம். என்ன பார்த்தீங்க? பல வருடங்கள் கழித்து ஒன்ற பிள்ளை ஒரு ட்ரெஸ் போட்டுள்ளார். நான் பார்த்துட்டேன். ட்ரெஸ்ஸுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. இதெல்லாம் கிடக்கட்டும். என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன் பாரு. தலசி விடாம போற பத்தியா? இன்னைக்கு உங்களெல்லாம் செடியில் வச்சு கீழே மண்ணில் வச்சாரு. செடியில் வச்சிடுறேன். எப்படி இங்கே மண் வந்து கிடக்கு? எங்க? அப்புறம் அதுலேருந்து வராதா? அந்த ரோஸ் யாருக்குமா? யார் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரோஸ் இருக்கே. யார் வேணாலும் வச்சுக்கலாம். சரி, நீ துணி சீக்கிரம் எடுத்து போட்டு வா. அந்த ரோஸ் அழகா இருக்கு. சிவா, இன்னும் துணி ஊற வச்சிட்டியா? இது அவ்வளோ ஊற வச்சுட்டேன்னா கொண்டாந்து விட்டுட்டு வந்து துவைச்சிக்கிறேன். அப்புறம் துவைச்சிட்டா கொண்டாந்து விடுவேன். அதுக்காக தான் பாத்திரமே விளக்காம வச்சிருக்கு. உங்களை கொண்டாந்து விட்டுட்டு நான் அப்புறமா எல்லா வேலையும் செஞ்சுக்கேன். ஏன்னா வீடெல்லாம் துடைக்கணும். அதனால அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுக்கலான்டாங்க. நான் குட் கேர்ள். இதுக்கு மட்டும் குட் கேர்ள். ஆமாம். சரி, சீக்கிரம் ஊற வச்சிட்டா. நான் போயிட்டு மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிறேன். அம்மா, அங்கே ஆயிட்டியா? இந்த டேபிளில் சுத்தம் பண்ணாமல் அப்படி அப்படியே கிடக்கு. எல்லாத்தையும் இன்றைக்கி உங்களை தாட்டி விட்டு தான் பார்ட் 2வாக தான் வீடியோ எடுக்க போகிறேன்.
ஏன்னா அம்பிட்டு வேலை கிடக்கு. ஓ 7:25 ஆச்சு. வாங்க 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 வாங்க, நான் தலை ஒதுக்கி விட்றேன். பேக் பண்ணிட்டியாடா? நீப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஓடி 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 தலை சீவி விட்ற. ஏன் வாட்சில் கை மாட்டிக்கிச்சு? ம் சரி இந்தடா நீ ஷூட் பண்ணுற, நான் உனக்கு தலை சீவிர. இப்படி உட்காரு. அம்மா பாப்பாக்கு தலை சீவுறாங்க. என்னடி இவ்வளோ சிக்கு? நைட்டு எண்ணெய் வைக்கும்போது கூட அவ்வளோ சிக்கு தெரியல. இவ்வளோ சிக்கு என்னமோ பண்ணி வச்சு சிக்கு போடணுன்னு. இது என்ன பண்ண? அவளே காதலியில் இருக்க பாரு. இருமா இருமா. ஷூ எதுக்கு இப்படி வந்துச்சுன்னே தெரியல. கேளு, துணி இவ்வளோ சிக்கலாக இருந்ததே இல்லை. காது வலிக்குதா? மண்டை வலிக்கும். அப்படியே ஒரு இலையை சிக்கு எடுத்து அம்மா தலை சீவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஏன் கேட்குற? அந்த சீக்கிரம் பாரு எவ்வளோ முடி வந்துருக்குதுன்னு. இவ்வளோ முடி வந்து ஏற்கனவே பிள்ளைக்கு முடி போட்டுருது, இப்போ வேற மருந்து மாத்திரை சாப்பிட்றா அந்த கால் வலிக்கு. எவ்வளோ முடி போட்டுமோ தெரியல. எல்லாம் கண்ணு. தங்கம் மாத்திரையெல்லாம் போட்டுக்க சரியா? ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு போ. கொஞ்சம் காட்டன் கையில் வச்சுக்க. நான் சொன்ன மாதிரி தான், நேற்று சொன்ன மாதிரி தான், அதிகமாக பேசாத சரியா? ஏன்னா பேச பேச வாய் இதாகும் போது கண்டிப்பாக நமக்கு வலி கொடுக்கும். ட்ராப்ஸ் அங்கில்ல மறைச்சிட்டு தூங்கிட்டு போகிறான். ட்ராப்ஸ் அங்கே இல்லைப்பா, இங்கே அட்டைப்பட்டி மட்டும்தான் இருக்குது. சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. இப்போ ரெக்கார்டுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன்ல, பத்திரம் எடுத்துகிட்டு போ. உனக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன் தானே சாமி, பார்த்து கவனம் சரியா? ஈவினிங் வந்து எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஸ்கூல் விட்டோன்னே கிளம்பி வந்துடு. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பனிக்காலம், மழை வேறு நச நசன்னு விழுந்துட்டுருக்கு. எங்கள் 2 பேரும் அப்படி நின்றுங்க, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, பாருடா. சரி ஓகே, இதோட இவங்களை கொண்டு போய் பஸ் வச்சு விட்ருறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ட் 2 வரும். ஓகேவாடாம்மா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்கடா. ஓகே, ஏன்னா அடுத்து நான் வந்து எவ்வளோ வேலைகள் பார்க்குறேங்கிறத அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே இருக்கட்டும், வச்சிரு. எரேசர் இல்லையா?